ஒரு பொண்ணுக்கு நல்லது கெட்டது எதுன்னு பெற்றோர்கள் சொல்லிக் குடுத்து வளர்க்கலினா, அந்த பெண்ண இந்த உலகம் பயன்படுத்திக்கும். இதனால இழப்புகள் என்னவோ அந்த பெண்களுக்கு தானே தவிர, மற்ற இந்த சமுதாயத்துக்கு இல்ல. அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ள போலாம். இந்த படத்துல பாலாஜி முருகதாஸ், ரச்சிதா நடிச்சிருக்கிறாங்க. பாலாஜி முருகதாஸ் காசிங்கிற கேரக்டர்ல ஒரு பிசியோதெரபி டாக்டராக நடிச்சிருக்கிறாங்க. ரச்சிதா மீனாட்சிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்கிறாங்க. காசி ஒரு பிசியோதெரபி டாக்டருங்கிறதுனால அங்க வர்ற பேஷண்ட்டை கை கால்களை அமுத்தி விட்டு தான் சரி பண்ணி ஆகணும். அப்படி யார் வந்தாலும் அவங்கள பிசிக்கல் டச் பண்ணி அவங்கள தன்னோட வலையில விழ வச்சு அவங்கள அனுபவிக்கிறது தான் இந்த காசியோட வேலை. அப்படிதாங்க இந்த சமூகத்துல ஏதாவது டிஸ்டர்ப் ஆன பெண்களையா தேடி பிடிச்சி அவங்கள கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவான். ரச்சிதாவோட கணவன் குடிகாரன். அவன் குடும்பத்தை சரியாவே கவனிச்சிக்க மாட்டான். அது இல்லாமல் இறந்து போயிடுவான். ரச்சிதா ஒரு சின்னதாக மாவரைக்கிற இயந்திரத்தை வச்சு தன்னோட பொழப்பை நடத்திட்டு வருவான். கடன் வெளியில் வாங்கியிருக்கிறதுனால கடங்காரன் அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணுவான். அப்படி ஒரு நாள் ரொம்ப நாளாக கடன் கொடுக்காதனால அந்த கடங்காரன் என்ன பண்ணுவான்னா, ரச்சிதாவை ஓங்கி அடிக்கும்போது கீழே விழுந்து முதுகில் அடிபட்டு போயிடும். ரச்சிதா இதனால் பிசியோதெரபி டாக்டரை பார்க்க போகலான்னு போகும்போது தான் அங்கே காசி பழக்கமாயிருவான். இந்த காசி ரச்சிதாவோட வறுமையை பயன்படுத்திக்கிட்டு ரச்சிதாவை அனுபவிக்க ஆரம்பிச்சிடுவான். ரச்சிதாவை இவன் அனுபவிச்சது மட்டும் இல்லாமல் அமைச்சர்கள்கிட்டையும் அனுப்பிச்சுடுவான். இப்படி பண்ணுறதான் இவன் வீடியோவாக எடுத்து வச்சுக்குவான். ஏன்னா தான் கூப்பிடும் போதெல்லாம் வரணும் அப்படிங்கிறதுனால வீடியோ எடுத்து வச்சு ஒரு லேப்டாப்பு, ஹார்ட் டிஸ்க்கு, பென் டிரைவ்னெல்லாம் போட்டு வச்சுக்குவான். இதே மாதிரி ஜிம்முக்கு போவான். அங்கே ஜிம்மில் ஒரு பொண்ணு தன்னோட கணவன் வெளிநாட்டில் இருக்கிறதுனால தனிமையில் இருப்பான். அதை பயன்படுத்திக்கிட்டு அந்த பொண்ணையும் அனுபவிக்க ஆரம்பிச்சிடுவான். காசியோட கெஸ்ட் ஹவுஸில் ஒரு தாத்தா வாட்ச்மேனாக இருப்பார். அந்த வாட்ச்மேன் தாத்தா பொண்ணுக்கு வேலை வேணுங்கிறதுனால காசிக்கிட்ட சொல்லியிருப்பார். அதுக்கு காசி, தாத்தா என்னோட ஹாஸ்பிட்டல்லே வேலை இருக்குது, உங்கள் பொண்ணுங்க சேர்த்தி விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு இன்னசென்ட்டாக இருந்ததுனால அந்த பொண்ணு இந்த காசியை பார்த்து ஏமாந்துடும். அதையும் வீடியோ எடுத்து வச்சுருவான். காசி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவான். அங்கே ஒரு பொண்ணு சந்தோஷமாக ஜாலியாக விளையாடிட்டு இருக்கும். ஆனால் அந்த பொண்ணை அங்கே இருக்கிறவங்களாம் ஒதுக்கி வச்சுருப்பாங்க. இவன் என்னடான்னு போய் கேட்கும்போது அந்த பொண்ணுக்கு கல்யாணமான புதுசுலேயே கணவன் இறந்துடுவான் ஆக்சிடெண்ட் ஆகி. அதனால அந்த பொண்ணு மேலே இறக்கம் காட்டுற மாதிரி காட்டி அந்த பொண்ணை தன்னோட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து அங்கே கற்பழிச்சிடுவான். இப்படி அந்த பொண்ணை கற்பழித்து அதுக்கிட்ட இருக்கிற பணத்தையெல்லாம் பிடுங்கிட்டு அப்புறம் நான் உன்னை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லி கழட்டி விட்டுருவான். இப்போ நிறைய பொண்ணுகளை ஏமாற்றி கழட்டி விட்டதுனால இந்த காசியை ஒருத்தர் அடித்து கொன்னுடுவாங்க. காசியோட அம்மாவும் அப்பாவும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. என்னோட பையனை காணாங்க, அவன் நல்ல பையங்க, வீட்டிலேருந்து ஆஸ்பத்திரி போவான், ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வருவான், இதை தவிர அவனுக்கு எதுவுமே தெரியாதுங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. எஸ்ஐ இந்த கேஸையெல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சிருவார். இந்த விசாரணையில் தான் தெரிய வரும் இத்தனை பொண்ணுங்களை ஏமாற்றி தன்னோட லேப்டாப்பில் அவங்களோட ஃபோட்டோவையும் வீடியோவும் வச்சுருக்கிறது தெரிஞ்சுக்குவார். எஸ்ஐ இந்த காசியால் எத்தனை பொண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களெல்லாம் நேரடியாக சந்தித்து அவங்ககிட்டலாம் வாக்குமூலம் வாங்கிக்குவார். இந்த காசிக்கு சம்மந்தப்பட்ட ஒரு அமைச்சர் ஒருத்தர் இந்த கேஸோட ஆரம்பத்திலேயே ஃபோன் பண்ணி காசி சம்மந்தமாக எந்த எவிடன்ஸ் கிடைச்சாலும் நீ எனக்கு தான் சொல்லணும்னு எஸ்ஐயை மிரட்டுவார். ஆனால் எஸ்ஐ அதுக்கு பயப்பட மாட்டார். எஸ்ஐ இவங்களை எல்லாம் சுற்றி சுற்றி கேள்வி கேட்கும்போது யாருமே உண்மையை சொல்ல மாட்டாங்க. அந்த கொலைக்கான எவிடன்ஸ் கிடைக்காது. ஏன்னா அந்த கொலையை பண்ணினதே இந்த எஸ்ஐ தான். ஏன்னா இந்த எஸ்ஐ பொண்ணையே இதே மாதிரி தான் ஏமாற்றி காதலிச்சு கற்பழிச்சிருப்பான். அதனால் அந்த பொண்ணு தூக்கு மாட்டி இறந்துடுவா. அந்த பொண்ணு ஒரு உண்மையை சொல்லிவிடுவா. காசி தான் என்னை இந்த மாதிரி பண்ணுனான்னு சொன்னதுனால இந்த எஸ்ஐயே அவனை போய் கொலை பண்ணிவிட்டு எவிடன்ஸ் இல்லாமல் எரிச்சு விட்டுருவார். காசியால் பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களும் அந்த தாத்தாவும் உண்மையை சொல்லவே மாட்டாங்க. இதனால எஸ்ஐயே இந்த கேஸை அப்படியே மூடி மறைச்சிருவார். எஸ்ஐக்கு மேலதிகாரி நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறீங்கன்னு சொல்ல எஸ்ஐயும் காசிங்கிறவன் தொலைஞ்சு போயிட்டான், அவனை நாங்கள் தேடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிச்சிருவார். காசிக்கு துணையாக இருந்த அந்த அமைச்சரையும் தூக்கி ஜெயிலில் போட்டுருவார். இந்த படத்துல இருந்து பெண்கள் தவறாக நடந்துக்கிட்டாலும் சரி, பெண்களை தவறான வழியில் நடத்தினாலும் சரி, பாதிப்பு என்னவோ பெண்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை முடிச்சிடுவாங்க. பெற்றோர்கள் பெண்களுக்கு நல்லதை சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த படத்தோட கதை. இந்த படம் பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.